இந்த வண்டியோட குவாலிட்டி எப்படி இருக்குது, தரம் எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. பின்னாடி லோடு வைக்கும்போது உங்களுக்கு பாடி எதுவுமே டேமேஜ் ஆகாது. சேஸுங்க. நாளைக்கு எலக்ட்ரிக் பைக் எவ்வளவு தூரம் யூஸ் பண்ணுவீங்க? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தா நம்ம கம்பத்தில் இருக்கிற பிரீத்தம் எலக்ட்ரிக் பைக் ஷோரூமுக்கு தான் வந்து நம்ம லாஸ்ட்டாக தீபாவளி ஆஃபர் வந்து போட்டதும் இப்போ பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கான அதிகமாக வந்துகிட்டே இருக்கிறதுனால நிறைய பேர் லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் எல்லாருமே கேட்டுகிட்டே இருந்தீங்க. 45,000 ரூபாய்க்கு வீடியோ போட்டிருக்கீங்க, வண்டியோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவில் வெறும் 38,000 ரூபாய்க்கு தர போகிறோம். 5 பேர் ஏறி வண்டியை ஓட்ட போகிறாங்க. மற்றபடி வண்டி இந்த எலக்ட்ரிக் பைக் வாங்கணும்னா என்னென்ன டவுட் இருக்கோ எல்லா டவுட்டையும் இந்த வீடியோவில் கிளியர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். நம்ம லாஸ்ட்டாக போட்ட வீடியோ எவ்வளோ போச்சுன்னு தெரியுங்களா சார்? ஏறக்குறைய ஒரு 19 லட்சம் வியூஸுங்க. நாங்களே எதிர்பார்க்கல இவ்வளவு உறவுகள் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுப்பீங்கன்ட்டு. ஓகே சார். அதிகபட்சமாக ஒரு 50,000 அழைப்புகள் வந்ததுங்க. ஓகே சார், சூப்பர். 50,000 அழைப்புகளுக்கும் நாங்கள் முடிந்த வரை எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பதில் சொன்னோங்க. இதனால பிஸ்னஸ் ஆச்சான்னு கேட்டால் பிஸ்னஸ் வியாபாரம்ன்றது எங்களோட நோக்கம் இல்லைங்க. நிறைய பேர் ரொம்ப வாழ்த்திருந்தீங்க, நேர்மையாக இருந்தது உங்கள் வீடியோ, ஏதோ ஒரு ஒளிவு மறைவான தகவல் இல்லைன்னு சொல்லி வாழ்த்திருந்தீங்க. சும்மா பெருமைக்கெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. ஒரு 15லேருந்து 20 பேருங்க ஜஸ்ட் சும்மா வாழ்த்துறதுக்காகவே ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஓகே. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி எங்களுக்கு தெரியாது, இருந்தாலும் நீங்கள் ஓரளவுக்கு தெளிவாக புரிய வச்சிங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துறதுக்காகவே ஒரு 15 பேத்துக்கு மேலே ஃபோன் பண்ணாங்க. ஓகே சார், ரொம்ப நன்றி அவங்களுக்கு எல்லாத்துக்குமே, ரொம்ப நன்றி. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான காரணிகளை நம்ம பார்க்கணும் அப்படின்றத கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அடுத்த வீடியோ போடுறோம். இந்த காணொலியை பார்த்துட்டு போய் நீங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்க முயற்சி பண்ணுங்கள் சார். நம்ம லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 6 பேர் போனாலும் ஏறி ஓட்டிகிட்டு போகலாம் அப்படி சொல்லியிருந்தீங்க. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கும் ப்ரைவேட்டாக கால் பண்ணாங்க, கமெண்ட்லேயும் போட்டிருந்தாங்க. அது எப்படி சார் ஓட்டி பார்க்கலாமா சார்? நிச்சயமாக அதை வந்து பரிசோதிச்சுட்டு காட்டணும்னு எங்களுக்கு போன தடவையே எங்களுக்கு கமெண்ட்ல எல்லாமே கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நாங்கள் என்ன ஏறி குதிக்கிறதுக்காக வண்டி வாங்குறோம், வண்டி ஓட்டுறதுக்கு தானே வண்டி வாங்குறோம்னு சொல்லி கமெண்ட்லேயே சொல்லியிருந்தீங்க. அது வந்து ஆக்சுவலி என்னென்னா அது ஏறி 6 பேர் ஓட்டிட்டு போங்கன்னு சொல்கிறதுக்காக நாங்கள் வீடியோ போடலைங்க. எங்கள் வண்டியோட குவாலிட்டி, வண்டியோட இழுவை திறன் எப்படி இருக்குன்னு காட்டணும். அது மக்களாகி உங்கள்கிட்ட ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக தான் அந்த வீடியோ பற்றி நாங்கள் பேசணுங்க. அதே மாதிரி எங்களோட வண்டியோட தரம் என்னைக்குமே சரியா இருக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். 3 வண்டி 1,35,000 ரூபாய்க்கு வண்டி அதுன்னு எல்லாமே விற்கிறாங்க. நாங்க விற்க கூடாதுன்னு நான் சொல்லல, மக்கள் வாங்கக்கூடாதுன்னு நாங்களும் சொல்லல. மக்களுக்கு என்ன தேவையோ அதை சரியா செஞ்சு பார்த்து வாங்குங்க. ஓகே சார். இதுல என்ன ஒரு சிக்கல் வரும் அப்படின்னா, எங்ககிட்டயே கிட்டத்தட்ட 1000 பேட்டரிக்கு மேலே நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்டோங்க. அப்படிங்களா சார்? 1000 பேட்டரிக்கு மேலே எங்ககிட்ட ரீப்ளேஸ்மெண்ட்டுக்குன்னு வந்துருச்சுங்க. உங்களுக்கு டவுட் அப்படின்றப்ப என்னன்னா, காரணம் என்ன அப்படின்னா, மிகவும் சரியான பொருளை கொடுக்கணும். இங்கே பாருங்க, இது வந்து இந்த வாரத்தில் வந்த பேட்டரிஸுங்க. இந்த வாரத்தில் கடந்த 5 நாட்களில் வந்த பேட்டரிங்க. இது மாதிரி எங்களுக்கு வாரம் லெடாசிட் பேட்டரி போட்டு கொடுக்கறதுல இந்த பிரச்சனைகள் இருக்குங்க. ஏன்னா இது வந்து கம்பெனிக்காரங்களும் தெரிஞ்சு கொடுக்கறது இல்லைங்க. எந்த கம்பெனிக்காரங்களும் கெட்ட பொருளை கொடுக்கணும்னு யாரும் ஆசைப்படுறது இல்லைங்க. ஓகே சார். எல்லாமே மிகவும் சரியாக கொடுக்கணும் தான் நாங்கள் நினைக்கிறோம். பட் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் அப்படின்றது யாரும் எதிர்பார்க்காம நடந்துடக்கூடிய விஷயம். ஓகே சார். 10K e-bikes வாங்கின எல்லாருமே இந்த லெடாசிட் பேட்டரி இதில் வந்து நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆயிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். பட் என்னென்னா நாங்கள் எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு முயற்சி தான் பண்ணுறோம். ஏன்னா இப்போ 10K e-bikes வந்து முடிஞ்ச வரைக்கும் இப்போ லித்தியம் அயனுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்க சொல்கிறாங்க. லெடாசிட் பேட்டரி வேண்டாம் அப்படின்னு கம்பெனியே எங்களுக்கு ரெஃபர் பண்றாங்க. நீங்க தயவு செஞ்சு லித்தியம் அயன் போய் வாங்கிருங்க. லித்தியம் அயன் பேட்டரி போட்டு வாங்கும் போதும் சரியான குவாலிட்டியில் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே சார். சார், நம்ம லாஸ்டா போட்ட வீடியோல இந்த 6 பேர் ஓட்டி பார்க்கலாம் சொன்னேன்ல. ஆமாங்க. இன்னைக்கு அதை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலாமா சார்? நிச்சயமா பண்ணலாங்க, நிச்சயமா பண்ண முடியும். 6 பேர் போகக்கூடிய அளவுக்கு எங்க வண்டியோட இழுவை திறன் இருக்குன்னு உங்களுக்கு மக்களான உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணுங்க. அதுக்கு வந்து நாங்க எங்க போட்டி காட்டுறோம், நீங்களே பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் சொல்லுங்க. 5 பேர் உட்காந்துருக்கோம் சார். இப்போ உங்களுக்காக இது வந்து ஜஸ்ட் டெஸ்டிங் தான். எங்க வண்டியோட குவாலிட்டி எப்படி இருக்கு, தரம் எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. கவனமா பார்த்துக்கோங்க, நாங்கள் ப்ரூவ் பண்ணிட்டோம். சரிங்களா? இது வந்து எங்களுக்கு ஒன்று ஜஸ்ட் டெஸ்டிங்காக மட்டும்தான் அது செய்கிறோம். தயவு செஞ்சு யாரும் ட்ரை பண்ணாதீங்க. சரிங்களா?
6 பேர் உட்காந்து போகிற மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லி எல்லாம் கேட்டிருந்தீங்க. அதுக்கான பரிசோதனை முயற்சி தான் அது. இதை வந்து யாரும் ட்ரை பண்ணாதீங்க. சார் அந்த டவுட்டை கிளியர் பண்ண மாதிரி வெளியில் கொண்டு போய் வண்டியும் வந்து ஓட்டி காமிச்சாச்சு. நீங்கள் 6 பேர் சொன்னதுனால அந்த 5 பேர் தான் ஏற முடிஞ்சது. 5 பேர் தான் நம்ம வந்து ஏறி ஓட்டியிருக்கோம். அதுக்கே வண்டி பார்த்தீங்கன்னா வண்டி நல்லா இழுத்துச்சு. இந்த வண்டியை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். சார் இது வந்து என்கேவோட ஸ்பெஷலைஸ்டு மாடல் GTR ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு மாடல் சார். ஓகே. இது வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு வந்துருங்க, ஃப்ரண்ட்டில் ரியரில் வந்து ட்ரம்மும் வந்துருங்க. ஓகே. மொபைல் ஆப்பில் கனெக்ட் பண்ணிக்கலாங்க. மொபைல் ப்ளூடூத்தில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிறலாம். ஓகே. ஆப் கனெக்டிவிட்டி வண்டியிலே ஏற்கனவே சொல்லியிருப்போம். வண்டியிலே நீங்கள் மொபைல்லே நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். வண்டியோட எல்லா ஸ்பெக்கும் வந்து நீங்கள் மொபைல்லே நீங்கள் பார்த்துக்கலாங்க. எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிருக்கு, எந்த இதில் சர்வீஸ் பண்ணணும், எல்லாமே நீங்கள் மொபைல் ஆப்லேயே பார்த்துக்கலாங்க. ஓகே. அந்த ஆப்ஷன் இருக்கிற வண்டிங்க. இது வந்து லெட் ஆசிட் பேட்டரி போட்டிங்க அப்படின்னா பொங்கல் ஆஃபர், தீபாவளி ஆஃபர், நியூ இயர் ஆஃபர் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. பிரீத்தமில் எப்போவுமே ஆஃபர் தாங்க. ஓகே. என்னென்னா எங்களால் முடிஞ்ச வரைக்கும் மக்களுக்கு என்ன விலையை குறைச்சி கொடுக்க முடியுமோ அதுக்கான லாபம் இல்லாமல் கொடுக்கறது இல்லைங்க. ஓகே. எங்களுக்கு குறைந்தபட்ச லாபம், அந்த லாபம் கிடைச்சா போதும்னு கஸ்டமருக்கு கொடுத்துட்டு தாங்க இருக்கிறோம். இப்போ பொங்கல்ன்றது இல்லைங்க, நியூ இயர்ன்றது இல்லைங்க, சித்திரை ஒன்றுன்ற எப்போவுமே நீங்கள் எப்போ வேணாலும் வாங்க. அடுத்தடுத்த கொட்டேஷன் வாங்கிட்டு கூட வாங்க, வாங்காமல் கூட வாங்க. மிகவும் சரியான விலை, தரமான சேவை, அதுதாங்க பிரீத்தமோட நம்பிக்கை. ஓகே சார். சார் நெக்ஸ்ட் மாடல் என்ன சார் பார்க்க போகிறோம்? சார் அதாவது நெக்ஸ்ட் மாடல் அப்படின்றது என்னன்னா, பிரீத்தம் நிறுவனத்திற்கு பெருமை சேர்த்த மாடல் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா JMT 1000 HS. ஓகே. 1000 HS இந்த வண்டி வந்து கிட்டத்தட்ட 200 வண்டி கணக்குக்கு நாங்கள் விற்றுருக்குறோங்க. 5 வருடங்களை கடந்தும் இந்த வண்டி இயங்கிக்கிட்டு இருக்குங்க. 1,40,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி எங்ககிட்ட இருக்குங்க. ஓகே சார். கஸ்டமரோட ஃபீட்பேக் இந்த வண்டி தாங்க. JMTக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் மார்க்கெட் இருக்குங்க. நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் கூட இன்னைக்கு காலையில் கூட 2 வண்டி எங்களுக்கு புக் ஆயிருக்குங்க. ஓகே சார், சூப்பர். இந்த வண்டி வந்து என்ன அப்படின்னா குறைந்த விலை 97,000ங்க. 97,000ங்க. ஓகே. அதிக விலை 1,43,000ங்க. அதிக விலை நீங்கள் போடுறீங்க அப்படின்னா 160 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் போகலாம், பயணிக்கலாங்க. ஓகே சார். இந்த வண்டியில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா சாதாரணமாக 2 பேர் போகும்போது சாதாரண ஸ்கூட்டிங்க. இது நீங்கள் இப்படி ஃபோல்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா பின்னாடி வந்து உங்களுக்கு லோடு வச்சுக்கலாங்க. ஓகே. மற்ற ஸ்கூட்டருக்கு இதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா இந்த ஸ்கூட்டர்ல வந்து பின்னாடி லோடு வைக்கும் போது உங்களுக்கு பாடி எதுவுமே டேமேஜ் ஆகாது. எதுக்குன்னா இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் சேஸுங்க. இந்த ஸ்ட்ராங் உங்களுக்கு இருக்குங்க. ஓகே சார். இந்த வண்டியில வந்து நீங்க லோடராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்கூட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுதாங்க இந்த வண்டியோட ஸ்பெஷல். ஓகே. இது வந்து RTO மாடல், 60 கிலோமீட்டர் வேகம் போகும். உங்களுக்கு போதுமான அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ரிலையபிள், அதாவது உண்மைத்தன்மை இருக்கக்கூடிய வண்டியில இதுவும் ஒண்ணுங்க. ஓகே சார். NK எப்படி ரிலையபிளா இருக்கோ அதே மாதிரி ஜிதேந்திரா JMT 1000 HS இதுவும் நல்ல ரிலையபிளா இருக்குங்க. ஓகே சார். சார் எனக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு டவுட் என்னன்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்ட டவுட் தான். நான் அதிகமான வீடியோஸ்லாம் வந்து எலக்ட்ரிக் பைக் பற்றி போட்டுட்டேன். ஆனால் ஒரு எலக்ட்ரிக் பைக் வாங்கணும்னா முக்கியமாக என்ன சார் தெரிஞ்சுக்கணும் கஸ்டமர்? சார் முக்கியமாக வாடிக்கையாளர்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள், முதல்ல நீங்க ஒரு நாளைக்கு எலக்ட்ரிக் பைக் எவ்வளவு தூரம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் டிசிஷன் எடுங்க. ஓகே. 50 கிலோமீட்டருக்கு உள்ளார நீங்க 50 கிலோமீட்டர் தான் ஒரு நாளைக்கு பயணப்படுவீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் 1.6 கிலோவாட் கொள்ளளவு கொண்ட பேட்டரி சூஸ் பண்ணுங்க. 1.6 கிலோவாட் நீங்க யூஸ் பண்ணா மட்டும்தான் 55 கிலோமீட்டர் வரைக்கும் போகுங்க. ஓகே. ரொம்ப ஈஸியான விஷயங்க. எல்லாமே ஓப்பனாக உடச்சே சொல்கிறேன். மக்கள் வந்து என்ன நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்றது எனக்கு தெரியாதுங்க. உங்களோட தேவைகள் உங்களுக்கு தான் தெரியும். நான் அதிகபட்சம் 180 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரே பேட்டரி 180 கிலோமீட்டருங்க.
260 கிலோமீட்டர் 2 பேட்டரிங்க வச்சு கொடுத்து வண்டி ஓடிக்கிட்டு தாங்க இருக்கு. அதிகபட்சமா ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கிறவங்க பண்றவங்க பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லாருமே 45,000 ரூபாய்க்கு வண்டி போட்டிருக்கீங்க, 45,000 ரூபாய்க்கு வந்து நீங்க 200 கிலோமீட்டர் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லி கொஸ்டின் பண்றீங்க. சார் கடைக்கு போறோம், ஒரு இட்லி சாப்பிட்டா 10 ரூபாய், 10 இட்லி சாப்பிட்டா 100 ரூபாய் சார். இது வந்து சாதாரண கணக்குங்க. 45,000 ரூபாய்க்கு 240 கிலோமீட்டருக்கு பேட்டரி கொடுக்கக்கூடிய அளவுக்கு யாரும் இன்னும் வளரலைங்க. சரிங்களா? இது ஒன்று. ரெண்டாவது, இப்போ பேட்டரியோட கொள்ளளவு கிலோவாட் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றது எல்லாத்துக்குமே ஒரு குழப்பமாகவே இருக்குங்க. இப்போ ஒரு இவி பைக் ஷோரூம் நீங்கள் போகிறீங்க, இவி பைக் ஷோரூம் போனோன்னா 100 கிலோமீட்டர் போகும், 50 கிலோமீட்டர் போகும், 60 கிலோமீட்டர் போகும்னு சொல்லுவாங்க. நீங்கள் தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு இதில் போய் நீங்கள் விழுந்துடாதீங்க. ஒண்ணுமே இல்லைங்க. 60 வோல்ட் பேட்டரி போட்டீங்க அப்படின்னா 60 வோல்ட் பேட்டரியில 25 AH போட்டீங்கன்னா 1.5 கிலோவாட், 1.5 கிலோவாட்டுக்கு இன்ட்டு 35 கிலோமீட்டர் போட்டுக்கோங்க. 1 கிலோவாட்டுக்கு 35 கிலோமீட்டருக்கு பயணப்படலாங்க. 35 கிலோமீட்டர் நீங்க பயணப்படும் போது 1.5 இன்ட்டு 35ங்க எவ்வளோ வருதோ அது தாங்க பேட்டரி பயணிக்கும் தூரம். இப்போ நாங்க சொல்ற எல்லாமே 70 கிலோ வெயிட் வச்சு 25 கிலோமீட்டர் வேகம் போனால் மட்டும்தாங்க இது வந்து மைலேஜ் கிடைக்கும். நான் 100 கிலோ இருக்கேன், 30 தான் கிடைக்குதுன்னா வெயிட்டுக்கு தகுந்து பயணிக்கும் தூரம் குறையுங்க. இது வந்து முதல் காரணிங்க. 60க்கு 75 வரைக்கும் நீங்க பேட்டரி போடலாங்க ஒரு வண்டியில். இதுதாங்க சிச்சுவேஷன். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. போனோடனே 70 கிலோமீட்டர் சொல்கிறாங்க, 100 கிலோமீட்டர் சொல்கிறாங்கன்னா எந்த வியாபாரியுமே உங்கள் பொருளை விற்கணும்னு நினைக்க மாட்டாங்க. உங்களுக்கு தேவையான தகவல் வேணும் அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் குழுவில் இருக்கிறவங்கள இல்லை யாரோ டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போய் வண்டி எடுத்துக்கோங்க. ஓகே சார், சூப்பர். பேட்டரி வந்து நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்து தாங்க வண்டி போகும். 1.5 கிலோவாட், 1.8 கிலோவாட், 2.1 கிலோவாட், 2.4 கிலோவாட், 2.7 கிலோவாட், 3.3, 3.6, 4.5, 5.4 10 வெரைட்டி ஆஃப் பேட்டரிஸ் என்கிட்ட இருக்குங்க. கஸ்டமருக்கு என்ன வேணுமோ அது கஸ்டமர் சாய்ஸ் தாங்க. இதை பார்த்து பேட்டரியோட மின்கலன் இவ்வளோ தாங்க. அப்படி உங்களுக்கு ஏதாவது வேறு எது தகவல் வேணும் அப்படின்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் உங்கள் ரிப்ளைல வரும். அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். அழைப்பு இப்போ வந்து நாங்கள் பதில் பேச முடியலை அப்படின்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவோங்க. ஓகே சார், எல்லாத்தையுமே தெளிவாக வந்து காமிச்சிருந்தோம். நீங்கள் பைக்கெல்லாம் எலக்ட்ரிக் பைக்கெல்லாம் வாங்கினா ஸ்க்ரீனில் வந்து கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வீடியோ காலும் பண்ணலாம். தேனி, கம்பம், சின்னமனூர், பாளையம் இதை சுற்றி இருக்கீங்கன்னா டேரெக்டாக வந்து விசிட் பண்ணுங்கள். வண்டியை வந்து ஓட்டி பாருங்கள். இந்த வீடியோவை அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இனி அடுத்த சந்திக்கிறேன். அதை விடைபெறுவது நான் உங்கள் அக்பர்.